எனக்கு இன்றைக்குமே வந்து என்னோட பேர் சொன்னால் அந்த பர்மா மைக்லா அப்படின்னு தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அந்த பாடல் வந்து அது வந்து ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் பிரதர். ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னோட ஒய்ஃப் என்னோட பெரிய சப்போர்ட், என்னோட பில்லர் அவ. நீ ஓடுமா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நான் வந்து அவளை மீட் பண்ணி லவ் பண்ணி தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னோடய ஸ்ட்ரகிள் என்ன, இந்த இண்டஸ்ட்ரியோட வேல்யூ என்னன்றது நல்லாவே தெரியும். ஸோ நாங்கள் 2 பேரும் 2ஆக பார்க்குறது கிடையாது, ஒரு பர்சனாக தான் பார்க்குறதுனால. பொசிஷனிங், பிஆர் பொசிஷனிங் ரெண்டுமே இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் மஸ்ட். நம்மளை வந்து மக்களுக்கு என்னவா காமிக்க போகிறோம், எல்லாருக்கும் தெரியுறமா அப்படின்ற ப்ராசஸ் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நல்ல படம் பண்ணால் போதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் அது மட்டும் பத்தாது. எஸ்கே அவர்களுடைய உங்களுடைய ட்ராவல் இருந்திருக்கு. எஸ்கே அவ வந்து அவனை பல முகங்கள் அவனை பார்க்கலாம். ஏன்னா நீங்கள்லாம் பார்த்த முகத்தை தாண்டி நான் அவனை பார்த்தது வந்து ஜாஸ்தி. நான் இப்போ அவன் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால அந்த ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு சிலது சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வைபும் அவர் அடிக்கிற கவுண்டர்ஸும் சேஞ்சே ஆகலை அப்படிங்கிறது மாறாது. அது அவனோட இன்பில்ட், அது மாறாது. எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போவே இவன் ப்ராப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியல். நீங்கள் ஆடியன்ஸ் ஆசைப்படுற கேரக்டராக எது இருக்கும்? நான் அவங்க வீட்டு பிள்ளையாக இருக்கிற மாதிரியான கதைகள் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை.